வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, பிரதான் மந்திரி சம்மான் நிதி யோஜனா திட்டத்துக்கு வந்து 20வது தவணை வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. அந்த 20வது தவணை உங்களுக்கு கிடைக்கும்னா வந்து, நீங்க வந்து பிஎம் கிசான் போர்ட்டல்ல வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம, தமிழ்நாடு அக்ரிஸ்டாக் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 2யும் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணிட்டீங்களான்னு எப்படி செக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ கடைகளை எப்படி சரித்திரம் படை. பிஎம் கிசான் திட்டம் மூலமா வந்து விவசாயிகளுக்கு வருடம் ரூ. 6000 அதாவது 3 தவணையா வந்து ரூ. 2000 தராங்க. இதேமாரி வந்து டோட்டலா இதுவரைக்கும் 19 தவணை குடுத்துருக்காங்க. இப்ப 20வது தவணை வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்காக நீங்க வந்து கேஒய்சி அப்டேட் வந்து செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வந்து ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்ட்டா பண்ணிக்கிறான்னு செக் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதுல மேல பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதுல பிஎம் கிசான் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க pmkisan.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அத கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவோட மெயின் வெப்சைட் போர்ட்டல். இதில பாருங்க கீழ நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதில வந்து இகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதில வந்து உங்க ஆதார் நம்பர் கேட்கும். அதில உங்க ஆதார் நம்பர் போட்டு, உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கரெக்ட்டா போட்டு சர்ச்ன்னு குடுங்க. சர்ச்ன்னு குடுத்ததுக்கப்புறம் இகேஒய்சி இஸ் ஆல்ரெடி டன்ன்னு வரணும். இப்படி வந்தா நீங்க வந்து இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாம வேற ஏதாவது வந்தா வந்து, உங்க ஊருக்கு அருகிலுள்ள சேவை மையத்தை கனெக்ட் பண்ணுங்க. இப்படிதான் வந்து இகேஒய்சி செக் பண்ணணும். அடுத்து வாங்க. தமிழ்நாடு அக்ரிசாக் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் படிங்க. அத பாருங்க திரும்ப சர்ச் ஆர் டைப் யூஆர்எல்னு இருக்கும். அதுல தமிழ்நாடு அக்ரிஸ்டாக்ன்னு போடுங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க tnfo.agristock.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அத கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில மேல பாருங்க செக் என்ரோல்மென்ட் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில என்ரோல் நம்பர் ஐடி ஆதார் நம்பர் கேட்கும். இதில ஆதார் நம்பர் செட் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு செக் குடுங்க. அப்படி செக் குடுத்ததுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய நேமு, ஃபார்மர் நேம் குடுத்து உங்க நேம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. அதில முக்கியமானது பாருங்க அப்ரூவல் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில வந்து அப்ரூவ்னு இருக்கணும். அப்படி அப்ரூவல் இல்லைன்னா வந்து உங்க ஊருக்கு அருகிலுள்ள சேவை மையத்தை போய் கனெக்ட் பண்ணுங்க. இது 2ம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு 20வது தவணை வந்து கரெக்ட்டா வரும். நீங்க வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணலனாலும் சரி, அது மட்டும் இல்லாம வந்து ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் சரி, உங்க ஊருக்கு அருகிலுள்ள சேவை மையத்தை போய் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுப்பாங்க. ஓகே நண்பர்களே! இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணும்னா பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட்டோட வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோல அந்த ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.